most favorite என்ன சொல்றது ப்ரொடெக்ஷன் இல்லாம தயவு செஞ்சு வெளியே போகவே போகாது. யாரா இருந்தாலும் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப பேசிட்டேன், எனக்கு தெரியுது. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டன்னு மெசேஜ் வரலாம். தைரியத்தை ஊட்டுங்க, போய் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆயில் ஸ்கின்னுக்கு என்னென்ன ஸ்கின் கேர் ரூட்டீன் ஃபாலோ பண்ணணும் டேல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் என்னோடது கூட ஆயில் ஸ்கின் தான். ஃபர்ஸ்ட் திங், ஆயில் ஸ்கின் பீப்புள் வந்துட்டு வேற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே பயப்படுவோம். ஏன்னா நம்மளுக்கு பிம்பிள்ஸ் இருக்கும், ஆக்னி இருக்கும். அண்ட் அதெல்லாம் வேற ஸ்கின் கேர் ரூட்டீன் ஃபாலோ பண்ண வந்துட்டு நிறைய ஆயிடுமான்ற பயமும் எனக்கு இருந்துச்சு. அண்ட் 3 years பிஃபோர் எனக்கும் ஸ்கின் கேர் நாலேஜே இல்லாமல் இருந்தது ஆக்சுவலா. அண்ட் டே பை டே என்னோட ஸ்கின் பிம்பிள் அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக ஆயிலி. அப்படியே என்ன சொல்றது, கொஞ்ச நேரம் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஆஃப்டர் 5 minutes அந்த ஆயில்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. அண்ட் நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, நம்ம ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரிசர்ச் பண்ணேன். பேசிக்லேருந்து ஈவன் தோ நான் ஃபர்ஸ்டெல்லாம் ஃபேஸ்க்கு சோப் தான் போட்டுட்டு இருந்தோம். சோப் கூட ரஃப் தான், நம்மளோட சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு சோப் கூட செட் ஆகவே ஆகாது. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணது சோப்லேருந்து ஃபேஸ் வாஷ். ஃபர்ஸ்ட் ஒரு சேஞ்சஸ் சோப்லேருந்து ஃபேஸ் வாஷ் நான் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஸ்லைட் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. என்னோட ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்னஸாக இருந்துச்சு. 8 hours வந்துட்டு அவ்வளோ ஆயில் எக்ஸஸாக வந்தது கிடையாது ஃபேஸில். ஸோ அப்போ தான் டிசைட் பண்ண, ஓகே லெட் மீ ஃபாலோ த ஸ்கின் கேர். என்ன இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் என்னோட ஸ்கின்ல போட்டு. அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. இங்கெல்லாம் வந்துட்டு ரேஷஸ் ஆகிடும் அண்ட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பட் ஸ்டில் நமக்கு ஏற்ற ஸ்கின் கேர் நாமளே தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் ட்ரை பண்ணேன். நல்ல பிராண்டு தான் நான் ட்ரை பண்ணுவேன். நான் ஃபேஸ் போடுறதுனால பிராண்டடாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம செப்பரேட்டாக போய் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் நம்ம ஒரு கன்சல்ட் பண்ணோன்னா அதுக்கே 4,000 to 5,000 இல்லை அந்த ப்ராடக்டோட 10,000 ஆகுமே அப்படின்ட்டு நானே ஒவ்வொன்றா வாங்கி டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலி ஐ ஃபவுண்ட் மை ரைட் ஸ்கின் கேர். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஸ்கின் கேர் நாலேஜே இல்லாமல் இருந்தீங்க. நானும் இதே மாதிரி தான் 3 years பிஃபோர் சுத்தமாக நாலேஜ் இல்லாமல் இருந்தேன். அண்ட் அதுக்குள்ளே போய் இன்ட்ரெஸ்ட்டாக நான் கற்றுக்கிட்டதால தான் இன்னைக்கு இவ்வளோச்சு எனக்கு தெரியும். என்னோட பட்ஜெட்டில் எந்த மாதிரி நம்ம வாங்கலான்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு சிரம் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் சிரம் நான் எதுக்காக ஆக்சுவலி நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு, நிறைய ஆக்னிஸ், பிம்பிள்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் அப்படியே தெரியும் எனக்கு என் ஃபேஸில். அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி என்னோட ஸ்கின் கிடையாது, ரொம்ப கருப்பாக இருக்கும். ஸோ இன்னைக்கு கூட நீங்கள் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு போங்க, உங்களோட ரைட் ஸ்கின் கேர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களால் சூஸ் பண்ண முடியாது, அவ்வளோலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் பாருங்கள். அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் மை ஃபேவரட். 3 வருஷமாக நான் இதோட சிரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 7 to 8 பாட்டில்ஸ் நான் காலி பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ கூட காலியாக இருக்குது. நான் நேற்று தான் ஆக்சுவலி ரீஸ்டாக் பண்ணேன். ஸோ டெர்மாக்கோட சாலிசிலிக் ஆசிட் சிரம் ஒன்லி ஃபார் ஆயில் ஸ்கின். எந்த வந்துட்டு ரொம்ப ஆயில் ஸ்கின் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதையும் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு டோனர் யூஸ் பண்ணுவாங்க போர்ஸ் இருக்கிறதுனால. எனக்கு ஸ்கின் கேர் இந்த சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு போர்ஸ் எல்லாம் போயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் சுத்தமாக இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனால், கிளியராகவே இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் பயங்கர போர்ஸ் எல்லாம் இருக்கும். எதுனா சும்மா ரேண்டமாக யாருன்னா வந்துட்டு ஃபவுண்டேஷன் எடுத்து அப்ளை பண்ணாலே அப்படியே கிக்கியாக உக்காந்துடும். சீரியஸ்லி சொல்கிறேன், நீங்கள் பிரைட் டு பியாக தயவு செஞ்சு உங்களோட ஸ்கின் கேர் இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்கின் கேர் அந்த பேசிக் வந்துட்டு நல்லா இருந்தால் தான் மேக்கப் ஃபேஸில் உக்கா. அந்த பேசிக் ரொட்டீன் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ஸ்கின் கேர் நீங்கள் எவ்வளோ பியூட்டிஷியன், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நீங்கள் கூப்பிட்டு வச்சுனா கூட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. மை ஃபேவரட். ரொம்ப நாள் கழிச்சு நான் பெரிய பாட்டில் வாங்கியிருக்கேன். எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம்ன்றதுனால எனக்கு போட்டு பழக்கன்றதுனால டைரெக்டாக நான் ஸ்கின்னுக்கே நான் அப்ளை பண்ணிடுவேன். நான் எனக்கு ரொம்ப செட்டாக இருக்கிறதுனால. உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா கையில் போட்டு பார்த்துட்டு ஸ்மர்ச் பண்ணி ஒரு 2 to 5 minutes நீங்கள் விட்டு பாருங்கள். எதுனா ரேஷஸ் வருதா இல்லை இச்சிங்னஸ் இருக்குதா, அது உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்றது நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சீரம் ஒர்க்ஸ் மேஜிக் கை. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எது ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ சன்ஸ்க்ரீன் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உள்ளே போய் உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப குறைக்கும். அண்ட் இது எனக்கு 100% ஒர்க் ஆனதுனால மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது டெர்மாக்கோட சாலிசிலிக் ஆசிட். இதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்களும் போய் உள்ள படிச்சு பாருங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இல்லை, இன்க்ரீடியன்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிரம் போட்டு 5 minutes நீங்கள் விடணும். அர்ஜென்ட்டாக எங்கன்னா போறீங்கன்னா ஃபைன், பட்
உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணும்னா நீங்கள் 5 மினிட்ஸ் அதை விட்டுட்டு அப்புறமா நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு போகலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிரம்க்கு முன்னாடி டோனர் இருக்குது, நீங்கள் டோனர் கூட அப்ளை பண்ணலாம். போர்ஸ் நிறைய போர்ஸ் இருக்கவங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் டோனர் யூஸ் பண்ணுங்கள். அது ப்ளம்மோட டோனர் ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். எனக்கு டோனர் ரொம்ப ஸ்கின் அது டைட்டன் பண்ணதுனால எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி எனக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஃபேவரட். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் ஆகிடும். ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர் ஆயில் ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஜெல் பேஸ்ட் ப்ராடக்டாக தான் இருக்கணும். ரொம்ப ஓவர் திக்னஸாக இருந்தால் வந்துட்டு நம்ம ஃபேஸ்க்கு ஆயில் ஸ்கின் இருந்ததுனால அது வளைஞ்சு பேய் மாதிரி ஆகிடும். ப்ளம்மோட ரைஸ் மாய்ஸ்சரைசர், இது நயாசினமைட் 2% ஆஃப் நயாசினமைட் இதில் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்கின்ல அவ்வளோ சூப்பராக அப்சர்வ் பண்ணும். பாருங்கள், போடும் போதே அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. எவ்வளோ ஷைனிங் கொடுக்குது பாருங்கள். வெளிச்சம் போயிடுச்சு, அதனால சரியாக தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். 8 ஹவர்ஸ் எக்ஸஸ் ஆயில் இருக்காது. நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் இல்லை நீங்கள் காலேஜுக்கு போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாரும் வந்து கேட்குவாங்க நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்ட்டு. நிறையா பேர் என்ன வந்து கேட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் நான் ப்ரீவியஸாக இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையவே சேஞ்ச் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகே, இன்னும் ஸ்கின் கேர் நம்ம ட்ரை பண்ணலாம், இன்னும் பெட்டராக நம்ம ட்ரை பண்ணலாம், இன்னும் பெட்டராக நம்ம காட்டிக்கலாம் அப்படின்னும் போது தான் மற்றவங்க சொல்லும் போது தான் ஓகே நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குது, நம்ம கரெக்டான இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி தான் நான் ஒன்று ஓகே ஃபர்ஸ்ட் சிரம், தென் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபைனலி சன்ஸ்க்ரீன் போனேன். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது லாக்மியோட சன்ஸ்க்ரீன். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, பட் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப திக்னஸாக இருக்கும், அது நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் என்னோட ஸ்கின்க்கு அது செட் ஆகலை. ஏன்னா ஓவர் ஆயில் எக்ஸஸ் பண்ணிடுச்சு அது. அப்புறம் இப்போ தான் 1.5 இயர் ஒரு 2 இயர்ஸாக வந்துட்டு நான் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி ட்ரை சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டாட் அண்ட் கீயோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ட்ரஸ்ட் மீ கைஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு லேட்டராக எனக்கு டேங்க் பண்ணுங்கள். சத்தியமாக சொல்கிறேன், எத்தனை பேருக்கு நான் இதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், ரொம்ப வெயில் அடிக்கிற இடத்துல இருந்தால் கூட ஓகே சன்லைட் போயிடுச்சு பாருங்கள் என்னோட ஸ்கின் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிஃபோர் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ஸே கிடையாது. என்ன நினச்சேன், ஏன்னா பிம்பிள் ஆக்னி இருக்கிறதுனால நானே ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவேன். ஐயோ நம்ம ஃபேஸ் இப்படி இருக்குது, நம்ம எப்படி இதெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக போய் உங்களோட ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பாடு கூட சாப்பிடணும். வெறும் ஸ்கின் கேர் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் ஃபைபர்ஸ் சாப்பிடுங்க. உங்களோட ஸ்கின் கேர் வித் நல்ல சாப்பாடு, கரெக்டான சாப்பாடு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா என்னை விட பயங்கர க்ளோ ஆகட்டும். பயங்கர மோஸ்ட் ஃபேவரட் சன்ஸ்க்ரீன். என்ன வேணா இப்போல்லாம் சிரம் இல்லாமலையும் இல்லை மாய்ஸ்சரைசர் இல்லாமலையும் நான் போயிடுவேன். பட் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் நான் போகவே மாட்டேன். அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டுக்கிறேன் நான் சன்ஸ்க்ரீன். எங்கே போனாலும் டக்குன்னு எடுத்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு நான் போயிட்டே இருந்துருச்சு. நான் இதெல்லாம் விட இதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு வாங்கி உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. எங்கே போகும்போது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ண. லெட் மீ அப்ளை சார். இது காலி ஆயிடுச்சு. இப்போ டாட் அண்ட் கீழே பை ஒன் கெட் ஒன் சேல் போயிட்டு இருக்குது. மறக்காம நீங்க வாங்கிக்கோங்க. என்ன சொல்லுங்க, ஃபைனலி ஃபேஸ் மட்டும் தான் SPF 50 வேணுமா? இல்லை, லிப்ஸு கூட SPF 50 நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் என்னோட லிப் வந்துட்டு இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. இதை விட செம்ம டார்க்காக இருந்துச்சு. எல்லாமே வெளியாக இருந்து லிப் மட்டும் ரொம்ப கருப்பாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி ஓகே கூட நம்ம ஒன்று பார்த்துருந்தோம். இது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூ பார்த்துருந்தாங்க. சரி நம்ம இதை வாங்கி பார்த்துருவோம் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். I'm just obsessed with this lip balm guys. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. 8 hours இது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது விஷ்கெட், இதோட பிராண்ட் கூட எனக்கு தெரியாது. ஏதோ ரேண்டமாக ஒரு லிப் பாம் இருக்குது அப்படி சொல்லி தான் நான் வாங்கினேனே. இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இது விஷ்கெரோட லிப் பாம்னு சொல்லிட்டு. எல்லாத்தோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி லெட் மீ அப்ளை திஸ் நைட் ஆர் டே. லிப் பாம் அப்ளை பண்ணாமல் படுக்காதீங்க, இல்லை வெளியே கூட நீங்கள் போகாதீங்க. லிப்ஸ்க்கு வந்துட்டு சன் ப்ரொடெக்ஷன் தேவை. எனக்கு லிப்ஸ்டிக்கை விட லிப் பாம் தான் என்னோட ஃபேவரட். எங்கே போனாலும் கேரி பண்ணலாம். பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. பட் இது 250 சம்திங், 250 270 சம்திங். பட் ஒர்த் ஃபார் த மணி நான் சொல்லுவேன். மற்றது எல்லாமே பிலோ 500க்குள்ளே தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இன்னைக்குலேருந்து ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. யாராக இருந்தாலும் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், இதுக்கு அப்கமிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் போடுவேன். நான் ரொம்ப பேசிட்டேன், எனக்கு தெரியுது.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டன்னு மெசேஜ் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. யார் இவ்வளோ நாளா ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணாம இருக்காங்களோ இல்ல பயப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் தைரியத்தை ஊட்டுங்க. போய் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். Alright guys, thank you so much. Bye.